ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடே கம கமன் வாசனை அளவுக்கு சூப்பராக ஒரு குழம்பு தான் வச்சுருக்கோம். ஆமாம், கருவாட்டு குழம்பு, புளிக்குழம்பு. ஆளாளுக்கு ஒரு குழம்பு வேணும்னு கேட்டால் நம்ம எதை தான் வைக்கிறது? அதனால தான் ஒரே குழம்பு வச்சு 2 விதமாக பரிமாறிட்டேன். இது சாதம், களி, சப்பாத்தி அப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓவர் நைட் மொச்சக்கொட்டையும் கருப்பு கொண்ட கடலையும் ஊற வச்சு இப்போ இது குக்கரில் ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரே ஒரு காஷ்மீரி சில்லியும் இது போடலாம். இது கலருக்காக தான். ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலையும் போட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் எப்பயுமே தாளிக்கிற மாதிரி கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீல வாக்கில் இல்லை, இந்த சைஸில் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த புளி குழம்பு, கருவாட்டு குழம்புக்கெல்லாம் அந்த பூண்டு முழுசாக அது கடிக்கும்போது நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நம்ம பாதி பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் அது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியும், நல்லா பழுத்த தக்காளியும் இது கூட சேர்த்துருக்கேன். நான் எப்பவுமே தக்காளி காம்பு பகுதியை அரைச்சிடுவேன், அடிப்பகுதியை இந்த மாதிரி போட்டு வதக்கிடுவேன். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூளும் போட்டு சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் இதை போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த காய் எல்லாம் இருக்குல்ல, காய் உருளைக்கிழங்கு நான் மேலே இருக்க தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுட்டு அந்த குழம்பு மிளகாத்தூள். இதோட சீக்ரெட் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா 1 ஸ்பூன் இது கூட போட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி மட்டன் குழம்பு ஸ்மெல்லும் இருக்கும். பார்த்திங்கன்னா இது காரக்குழம்பா புளிக்குழம்பானே தெரியாது, அந்தளவுக்கு ஒரு மட்டன் குழம்பு ஸ்மெல் வரும். அதனால் அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம 2 விசில் எடுத்து வச்சுருக்க பருப்பு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியோட நம்ம எந்த தண்ணியில் வேக வச்சோமோ அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். இது அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பிடி தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது நல்லா குழம்பு கொதிக்கும் பொழுது நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டும் அது கூட சேர்த்துக்கலாம். எல்லாருக்குமே தெரியும், தேங்காய் ஊற்றினா குழம்பு நல்லா திக்காக வரும். நம்ம களிக்கும் சப்பாத்திக்கும் நல்லா திக்காக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு இப்போ அதை ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா காயெல்லாம் வேகணும் இல்லையா? அதனால் சைடில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த கருவாடை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதை இந்த எண்ணெய் கூடவே போட்டு நல்லா நம்ம விரட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, பெப்பரு, கொஞ்சமாக மிளகாத்தூள் இதை இதுலேயே நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சாம்பாருக்கு இது தனியாக தொட்டு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் தனியாக எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில பேர் வீட்டில் கருவாடு சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அதனால் கருவாடு சாப்பிடாதவங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே குழம்பு ஒரு கிண்ணம் எடுத்து வச்சிடலாம். கருவாடு சாப்பிட்றவங்களுக்கு இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க கருவாடை இது கூட சேர்த்து கருவாடு குழம்பாக செஞ்சுக்கலாம். அதுதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்லேயே, ஒரே ஒரு குழம்பு செஞ்சு 2 விதமாக பரிமாறலான்னு. ஒன்று புளிக்குழம்பு, இன்னொன்று கருவாட்டு புளிக்குழம்பு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதை நான் தனியாக இப்போ கருவாடு வச்சு இந்த குழம்பு தனியாக எடுத்து வச்சுட்டேன். கருவாடு சாப்பிட்றவங்களுக்கு இந்த குழம்பு தனியாக எடுத்து வச்சுட்டேன். கருவாடு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி புளிக்குழம்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை, களி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.